Welcome back to our channel. ஹலோ ஹால். இன்றைக்கி நம்ம எந்த ஸ்கீம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ தான் ரீசண்டாக இந்த ஸ்கீம் 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு எக்ஸாம்ஸில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தேன். ஓகேவா. இந்த ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ்க்கு கீழே, அதாவது ஃபர்ஸ்ட் ஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீப்புள். ஜன் அப்படின்னா பீப்புள், ஓகேவா. சுரக்ஷா அப்படின்னா என்னன்னா ப்ரொடெக்ஷன். அப்போது இந்த ஸ்கீம் என்னது, பீப்புளுக்கு ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறாங்க, அதுக்காக கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸ், ஓகேவா. ஓகேவா. அப்போ ஜன்னா பீப்புள், சுரக்ஷானா ப்ரொடெக்ட் பண்ணுறது. அப்போ பீப்புளை எது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸ், அதுதான் ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸில் என்னென்ன ஸ்கீம்லாம் வரும். ஸோ பீப்புளை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக ஏதோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 ஸ்கீம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஓகேவா. ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. செகண்டு சுரக்ஷ பீமா யோஜனா, சுரக்ஷ பீமா யோஜனா. தேர்டு அட்டல் பென்ஷன் யோஜனா, ஓகேவா, அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ இந்த 3 ஸ்கீம் தான் இந்த ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ். பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் அப்படின்னா இது 3: ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, சுரக்ஷ பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீம் எது கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். நான் ஆல்ரெடியே சொன்னேன். ஸோ ஒரு ஸ்கீம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரி கீழே வரும். அந்த மினிஸ்ட்ரி தான் அதை மானிட்டர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ஓகேவா. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா. இதுதான் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த ஸ்கீம் நான் ஏன் கொண்டு வந்ததுக்கு முதல் காரணமே, ஸோ இப்போ ரீசெண்டாக 10th anniversary போச்சு இந்த ஸ்கீமுக்கு. 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஸ்கீமை எப்போ லான்ச் பண்ணாங்க, May 9, 2000. அப்போது 2025, ஓகேவா, 2025 10 இயர்ஸ் அப்படின்னா அப்போ எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க, 2015, ஓகேவா. நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஐஆரை மக்கப் பண்ணுறதை விட, ஸோ 2025 10 இயர்ஸ் அப்படின்னா அப்போ 2015 அதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா May 9, ஓகேவா. ஸோ May 9 பீப்புளுக்காக சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றது. அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஒரு 3 ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது லான்ச் பண்ணது May 9, 2015. ஆனால் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ப்ராசஸ்க்கு எப்போ வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா June 1, 2015. எப்போவுமே லான்ச் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா அது ஒரிஜினலாக எப்போ லான்ச் பண்ணாங்களோ அந்த டேட்டு தான் சொல்லணும். அஃபிஷியலாக எப்போ சொன்னாங்களோ அது. இந்த கமன்ஸ்ட் அப்படின்றது என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சது June 1, ஓகேவா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. லான்ச் டேட் 9. நெக்ஸ்ட்டு, ஸோ இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ என்ன, இந்த பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க, அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்கன்றதான் இந்த அப்ஜெக்டிவில் இருக்குது. ஸோ எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க, ஸோ பீப்புளுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஸ்கீமோட எய்மே என்னென்னா டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கணும், ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் கொடுக்கணும், பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். ஸோ 3 தான் எய்ம், இவங்களோட எய்ம். ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ், செகண்ட் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ், தேர்டு பென்ஷன் பெனிஃபிட். அப்போது 3 அப்ஜெக்டிவ். அந்த 3 அப்ஜெக்டிவ்க்கும் ஒரு அப்ஜெக்டிவ்க்கும் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா. மெயினாக இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அன்ப்ரிவிலேஜ்டு அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸை டார்கெட் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அவங்களுடைய எக்கனாமிக்கெல்லாம் அவங்களுடைய இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் தான்.
ஆனாலும் மெயினாக யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் ப்ரிவிலேஜ்டு அண்டு அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்க்கு. ஓகேவா? அப்போ அந்த 3 ஸ்கீமோட எய்ம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. என்ன அப்ஜெக்டிவ்? ஸோ அஃபோர்டபுளான ஒரு இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், பென்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்கீமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஸோ இப்போ நான் இந்த சொல்கிற ஆர்டர்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஏஜ் வரும். இப்போ ஒன்றுத்துக்கு ஒரு ஏஜ் லிமிட் வரும், ஒன்றுத்துக்கு ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் வரும். ஸோ அதனால் அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ எந்த ஸ்கீமுக்கு எந்த ஏஜ் லிமிட்டு, ஸோ இதுலேயே கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் அப்படின்றதுலாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நான் சொல்கிற ஆர்டர்லேயே ஃபர்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பென்ஷன் யோஜனா. ஓகேவா? இந்த ஆர்டரை மட்டும் மாற்றாதீங்க, இந்த ஆர்டர் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னா என்ன? ஸோ சுரக்ஷா பீமா யோஜனா எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிடெண்ட் ஆகுது, ஓகேவா? அதுக்கான இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ், அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் பென்ஷன். அப்போது சுரக்ஷா பீமா யோஜனா ஆக்சிடெண்ட், அதுக்கப்புறம் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் அட்டல் பென்ஷன் யோஜனா பென்ஷன் பேர்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரை மட்டும் மாற்றாமல் கடைசி வரைக்கும் இதை பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. இப்போ சுரக்ஷா பீமா யோஜனான்றது ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, அந்த ஆக்சிடெண்ட்டில் நம்மளுக்கு ஏதோ நம்ம ஆக்சிடென்டலாக டெத் ஆகிட்டோம் அப்படின்னா, ஆர் ஏதாச்சும் அந்த ஆக்சிடெண்ட் மூலயமா ஏதாச்சும் ஒரு டிசபிலிட்டி ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமு கீழே இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த கவர் வந்து 1 இயருக்கு, அதாவது இந்த இன்சூரன்ஸ் வந்து 1 இயருக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி ரினிவல் பண்ணோம். அப்போது ஒரு ஸ்கீமில் நமக்கு இன்சூரன்ஸ் கவர் 1 இயருக்கு தான் தராங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இயர் பை இயர் வந்து நம்ம ரினிவல் பண்ணணும். ஓகேவா? ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீம் வந்து எல்லா பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸுன்றதுனால யார் வருவா? இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் வருவாங்க. ஸோ எல்லா பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஸ்கீம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேங்க்ஸ் கூட, போஸ்ட் ஆஃபீஸ், இவங்க கூடலாம் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி டைப்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா, பேங்க் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனியும் பேங்க்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைப் வச்சுப்பாங்க. ஸோ அது மூலியமாகவும் என்ன பண்ணுவாங்க, பேங்க்ஸும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது டைப் வச்சுருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பேங்க்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இதில் இருக்கவங்க அவங்க எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்குள்ள டைப் வச்சுருக்காங்களோ அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பிரதான் மந்திரி அப்போது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. அப்போது சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னாலே ஒரு ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இதில் மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடென்டலாக ஏதாவது டிசபிலிட்டியோ டெத்தோ ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது 1 இயருக்கு தான் இந்த கவரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இயர் பை இயர் வந்து நம்ம ரினிவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கீம் கீழே வரலாம் அப்படின்னா, ஸோ எல்லா பீப்புளுமே எலிஜிபிள். ஓகேவா? ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏஜ் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18 to 70 இயர்ஸ். இவங்களுக்கு தனியாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அவ்வளோதான். அப்போது உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் வந்து 18 to 70 இயர்ஸ் இருக்கணும். இருந்தால் உங்களுக்கு இந்த சுரக்ஷா பீமா யோஜனா ஸ்கீம்க்குலாம் நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்கேஸ் உங்ககிட்ட நிறைய மல்டிபிள் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா
எலிஜிபிள். ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். என்ரோல்மெண்ட் பீரியட், அது என்ன என்ரோல்மெண்ட் பீரியட்? ஓகே, என்ரோல்மெண்ட் பீரியட்னா என்னென்னா, நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுவீங்க இல்லையா, அதாவது இப்போ வந்து ஒரு ப்ரீமியம் பே பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கவர் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த ஸ்கீம் வந்து மே 9th 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 1ன்னு சொன்னேன். அதுதான் அப்போது ஜூன் 1லேருந்து மே 31 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கவர் வந்து 1 இயருக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி அதை ரினிவல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான். அப்போ அந்த என்ரோல்மெண்ட் பீரியட் நீங்கள் ஒரு ப்ரீமியம் பே பண்ணுறீங்கன்னா அது 1 இயருக்கு. அந்த 1 இயர் எந்த டைம்லேருந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா ஜூன் 1லேருந்து 31 வரைக்கும். ஓகேவா? ஸோ அதை மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏதோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுவே ஆட்டோ டெபிட் ஆகும். ஸோ அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ரோல்மெண்ட் பண்ணுறப்போ அவங்கக்கிட்ட வந்து அவங்க வந்து கேட்பாங்க. அந்த ஆட்டோ டெபிட் ஆப்ஷனும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ 1 இயர் 31 இப்போது வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ப்ரீமியம் பே பண்ணுறேன், 31 வந்து மே வந்து வந்துடுச்சு அப்படின்னா திருப்பி ஜூன் மந்த் வந்து என்ன ஆகும்னா அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகிடும் அப்படின்னா டெபிட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம வந்து ஓகே சொல்லியிருக்கணும். அவங்க இந்த ஸ்கீம் கீழே வரும்போதே நம்ம ஆட்டோ டெபிட் ஆப்ஷன்ஸ்க்கும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஸ்கீமில் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகலாம். ஸோ ப்ரீமியம் எவ்வளோ? அப்போது ஒரு ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 20 rupees பே பண்ணால் போதும் ப்ரீமியம். ஓகேவா? பட் இந்த 20 rupees என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஆனுவல் கிளைம்ஸ் அதோடைய கிளைமை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்றுவாங்க. இதுக்கு முன்னாடி இது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 12 rupees இருந்துச்சு. 12 rupees இருந்தது தான் 20 rupees இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் கிளைம்ஸை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆனுவல் கிளைம்ஸ் பொறுத்து இதோடைய ப்ரீமியம் ரேஞ்ச் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேல்யூஸை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கீம் கீழே இருக்கீங்க, என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட் மூலியமாக உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிடக்ட் ஆகிடும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜூன் 1 அதாவது ஜூன் 1 தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ஜூன் 1லேருந்து மே 31 வரைக்கும் அதை என்ரோல்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இன்கேஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் வந்து ஜூன் 1க்கு அப்புறம் இப்போ ஜூன் 2 வந்து என்ரோல்மெண்ட் ஆகுது, டெபிட் ஆகுது, ஆட்டோ டெபிட் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த ஜூன் 2லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் 1 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கவர் வந்து ஆமாம் அந்த கவர் பீரியட் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் 1 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அப்போது எந்த டைமில் டெபிட் ஆகுதோ அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 இயர் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ பெனிஃபிட் என்ன? ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கவர் இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்க, ஸோ இந்த மாதிரி நாங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறோம், இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பெனிஃபிட், நீங்கள் இயர்லி ஒன்ஸ் 20 rupees கட்டுறீங்க. ஸோ இப்போது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஸோ டியூ டு ஆக்சிடென்ட்னால ஏதோ ஒரு டெத் ஆகுது அப்படின்னா 2 lakhs வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இன்கேஸ் ஆக்சிடென்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா டோட்டல் ஆர் இர்ரெக்கவரபிள் லாஸ் ஆகுது. அதாவது நம்ம ஹைஸோ இல்லைன்னா போத் ஹேண்ட்ஸோ இல்லை காலோ ஏதாச்சும் நம்ம கை இழந்துட்டோம், ஆக்சிடெண்ட்டில் கால் இழந்துட்டோம், ஒரு சைட்டு போச்சு, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் 2 lakh தராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ ஒரு 2 ஐயுமே போச்சு, 2 கையுமே போயிடுச்சு, 2 காலுமே போயிடுச்சு அப்படின்னா 2 lakh. ஒரு கை போச்சு, ஒரு கால் போச்சு அப்படின்னா 1 lakh. ஓகேவா? டெத் ஆகிட்டோம், ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிட்டோம் அப்படின்னா 2 lakh. ஸோ இதுதான் பெனிஃபிட். அப்போ நீங்கள் இயர்லி 20 rupees கட்டுறீங்க அப்படின்னா அதில் பெனிஃபிட் என்ன உங்களுக்கு அப்படின்னா 2 lakh கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ அப்போது ஜீவன் ஜோதி பீமா யோஜனா
சுரக்ஷா பீமா யோஜனா புரிஞ்சுச்சா? அப்போது சுரக்ஷா பீமா யோஜனான்றது ஒரு ஆக்சிடென்ட் கவர். அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆக்சிடெண்ட் அப்போது ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, டெத் ஆகிட்டோம், இல்லை ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஹேண்டோ கையோ காலோ ஏதோ ஒன்று நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா இயர்லி 20 rupees கட்டணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் என்ன, 18 to 70. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இங்கே பீமா வரும். ஓகேவா? பீமா அப்படின்னாலுமே இன்சூரன்ஸ்னு அர்த்தம். அப்போ ஜீவன் அப்படின்னாலுமே நமக்கு தெரியும் லைஃப், அப்போ லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ இதுவும் அதுதான். அது வந்து ஆக்சிடெண்ட் சுரக்ஷா பீமா யோஜனான்றது ஆக்சிடெண்ட் கவர், இது லைஃப் இன்சூரன்ஸ் கவர். இதுவும் அதே தான், 1 இயருக்கு தான் இந்த கவர். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரினியூவல் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்க, இதுவும் சேம் எல்ஐசி மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இந்த ஸ்கீமை வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சில பேங்க்ஸ் கூட டைப் வச்சு இந்த ஸ்கீமை வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா 18 to 50 years. அப்போது 18 to 50 years இருக்கணும். ப்ளஸ் உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அவங்களாம் வந்து எலிஜிபிள். ஓகேவா? அது எய்தர் பேங்க்லேயும் இருக்கலாம், அது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் அங்கே பார்த்தோம்னா அதே தான், நிறைய மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் எலிஜிபிள். ஒரு பர்சனுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சு மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ரோல்மெண்ட் பீரியட். இதுக்கும் சேம் June 1st May 31st வரைக்கும் எவ்ரி இயர். ஸோ எல்லாமே சேம். ஆனால் அது ஆக்சிடென்ட் கவரேஜ், இது லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ். அதோடைய ப்ரீமியம் மாறும், இதோடைய ப்ரீமியம் மாறும், அதோடைய ஏஜ் லிமிட் மாறும், இதோடைய ஏஜ் லிமிட் மாறும். அவ்வளோதானே தவிர இது எல்லாமே சேம். ஓகேவா? ஸோ இது June 1st 31st வரைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான ஒன்று இருக்குது. அதாவது அதில் வந்து நம்ம எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். 20 rupees நம்ம ஜாயின் பண்ணுறப்போ பே பண்ணிடணும். எப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுறோமோ, எப்போ நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகுதோ அதுக்கு அப்பத்துலேருந்து தான் கணக்கு, 1 year கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ June 1 31st வரைக்கும் நமக்கு வந்து கவர் பீரியட், என்ரோல்மெண்ட் பீரியட். இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேட்டாக வந்து லேட்டாக வந்து இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்க, June 1 ஜாயின் பண்ணாமல் சம்திங் August September ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நான் ஃபுல் ப்ரீமியம் பே பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. அதுதான் இங்கே ப்ரோ ரேட்டா அப்படின்னா. இந்த ப்ரோ ரேட்டா அப்படின்றது என்னன்னா லாட்டின் வேர்ட். ஓகேவா? லாட்டின் வேர்டில் என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரொபோர்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ப்ரொபோர்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ப்ரொபோர்ஷன் அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த டைமில் ஒரு ஸ்கீம்ல போகிறீங்க அப்படின்னா அந்த டைமை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து மாறும். ப்ரீமியம் அமௌண்ட் வந்து அந்த டைமை பொறுத்து மாறும். எதில்? ஜீவன் ஜோதி பீமா யோஜனால மட்டும். ஓகேவா? ஸோ ஓகே, லினியன் பீரியட். ஸோ லினியன் பீரியட் அப்படின்னா 30 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லினியன் பீரியட் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்கீமில் நீங்கள் என்ரோல்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த ஜாயின் பண்ண டேட்லேருந்து 30 days வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், 30 days அப்படின்றது லினியன் பீரியட். ஸோ அந்த லினியன் பீரியட்னால் என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு ப்ரீமியம் கட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 30 days வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து திருப்பியும் செட்டில் பண்ண மாட்டாங்க நமக்கு. நீங்கள் எக்ஸிட் ஆகுறீங்க 30 daysக்குள்ளே எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே செட்டில் பண்ண மாட்டாங்க. ஓகேவா?
ஸோ அதுதான் லினியன் பீரியட்னா கம்பல்சரி அந்த 30 days இருக்கணும். அந்த 30 daysக்குள்ளே நீங்கள் ஏதாவது எக்ஸிட் ஆகுறீங்க இல்லை கிளைம் பண்ணுறீங்க ஏதாச்சும் அப்படின்னா கிளைம்லாம் வந்து நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த 30 days அந்த நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணி 30 daysக்குள்ளே கிளைமோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கேட்டீங்க, அதாவது செட்டில் பண்ண சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதான் லினியன் பீரியட். அந்த லினியன் பீரியட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த 30 days முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் கிளைம் கேட்குறீங்க, ஏதாச்சும் ஒரு இந்த இன்சூரன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் கிளைம் பண்ணுவாங்க. பட் அந்த 30 daysக்குள் அந்த அப்ளை பண்ணி 30 daysல நீங்கள் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா கிளைம்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ப்ரீமியம் எவ்வளோ? ஸோ ப்ரீமியம் 436 rupees பர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு ஒரு மெம்பருக்கு 436 rupees. ஓகேவா? ஸோ இதுவும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த கிளைம்ஸை பொறுத்து இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இதுவும் அதே தான். ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டி இருக்குது. 1 year முடிஞ்சோடனே அதுவே என்ன ஆகிடும் அப்படின்னா அக்கௌண்ட்லேருந்து டிடக்ட் ஆகிடும் ப்ரீமியம் அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் டிலேவாக வந்து என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோ ரேட்டாக ப்ரீமியம் வந்து பே பண்ணிக்கலாம். ப்ரோ ரேட்டாக அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த டைம் பீரியடை பொறுத்து பே பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் அது ஒரு ப்ரோ ரேட்டம் பீரியட் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக June 1 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மந்தில் நீங்கள் ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா ஃபுல் ப்ரீமியம் தான் பே பண்ணணும், 436 rupees. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா 342 rupees. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரினா 228 rupees. மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னா 114 rupees பே பண்ணால் போதும். இப்போ இந்த 3 இப்போ மார்ச்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் June 1 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 yearக்கு 436 rupees. இப்போ நீங்கள் மார்ச்சில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 மந்த்துக்கு 114 rupees. அதுக்கப்புறம் ஜூன் வந்தோடனே திருப்பி என்ன ஆகிடும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டெபிட் ஆகிடும். எவ்வளோ? 1 yearக்கு 436 rupees டெபிட் ஆகிடும். ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இன்கேஸ் நீங்கள் மேலே தான் நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 மந்த்துக்கு என்னென்னா 114 rupees. அதுக்கப்புறம் June 1 என்ன ஆகிடும், ஆட்டோ டெபிட் ஆகிடும். எவ்வளோ டெபிட் ஆகும்னா 436 rupees டெபிட் ஆகிடும். ஸோ ஓகேவா? இதுதான் ப்ரோ ரேட் டைம் பீரியடை பொறுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீமியம் பே பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ரோல்மெண்ட் ஆகும்போது. ஓகேவா? ஒரு ஸ்கீம்குள்ளே ஜாயின் பண்ணும்போது. ஸோ இது புரிஞ்சிச்சா? இதுதான் ப்ரோ ரேட்டம் பீரியட். ஸோ பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 lakh ஏதோ ஒரு காசுனால மெம்பர் வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா 2 lakh பே பண்ணுவாங்க. ஸோ நம்ம சுரக்ஷா பீமா யோஜனாலே அதான் பார்த்தோம், 2 lakh பே பண்ணுவாங்க. ஸோ ஒரு கை ஒரு கால் ஆக்சிடெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஹை கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ 1 lakh. 2 கை 2 கால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 lakh. ஓகேவா? ஓகே, 2 ஸ்கீம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனாவில் மட்டும் ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுறவங்க இதில் வந்து என்ன எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? டேக்ஸ் பே பண்ணுறவங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த ஸ்கீமை ரெகுலேட் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, PFRDA. ஓகேவா? பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ மினிமம் நம்ம எவ்வளோ பென்ஷன்ஸ் வந்து இதில் இது பண்ணலாம் அப்படின்னா 1000 5,000 வரைக்கும் 1 மந்த்துக்கு வந்து நம்ம பென்ஷன் வாங்கலாம். ஓகே, பென்ஷன் எந்த ஏஜ்ல வந்து கொடுப்பாங்க அப்படின்னா 60 yearsலேருந்து கொடுப்பாங்க நமக்கு. ஓகேவா? ஸோ அந்த 1000 2000 3000 எதை பொறுத்து அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து மந்த்லி பே பண்ணுறோம் அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1000 2000 அப்படின்றத கொடுப்பாங்க. சரி, ஓகே, இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியனாக இருக்கணும். ஓகேவா? இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கப்புறம் 80 to 40 years இருக்கணும் ஏஜ். ஸோ 80 to 40 years இருக்கணும். 60 ஏஜுக்கு மேலே தான் பென்ஷன் தருவாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கணும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுவோம் அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கேல்குலேஷன் வச்சுருக்கோம். ஸோ ஓகேவா. இப்போ என்ன அப்படின்னா 18லேருந்து 40 இயர்ஸ் இருக்கிறவங்க எலிஜிபிள். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 20 ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் இப்போ இந்த ஸ்கீமில் போகிறேன் அப்படின்னா 20 இயர்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கீமில் என்ரோல்மெண்ட் பண்ணுறேன். ஓகேவா. எனக்கு எப்போத்துலேருந்து கொடுப்பாங்க பென்ஷன்? 60 ஏஜ்லேருந்து தான் கொடுப்பாங்க. அப்போ நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது? 40 இயர்ஸ் இருக்குது. கரெக்டா? ஸோ 40 இயர்ஸ். அப்போது இவங்க நான் என்ன பண்ணுவேன், இந்த 40 இயர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து மந்த்லி ஒரு சர்டைன் அமௌண்ட்டை பே பண்ணணும். இப்போ எனக்கு டைம் பீரியட் நிறைய இருக்குது, அதனால நான் மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட் கம்மியாக இருக்கும், மினிமமாக இருக்கும். ஸோ அது எப்படி மினிமமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படின்னு எப்படி சொல்கிறேன் நான் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 60 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எவ்வளோ ஏஜ் இருப்போன்றது தெரியாது. ஸோ அதனால் ஆவரேஜாக இந்தியாவுக்குன்ட்டு ஒரு ஏஜ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஏஜ் வந்து ஒன்று இருக்கும். அந்த ஏஜ் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போது ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்தியாவுக்கு அப்படி 80ன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக 80. ஓகேவா. அப்போ எனக்கு எவ்வளோ எப்படி சொல்கிறது, எவ்வளோ இயர்ஸ் வந்து எனக்கு பென்ஷன் தரணும் அப்படின்னா 20 இயர்ஸ் தருவாங்க. கரெக்டாக 20 இயர்ஸ்க்கு நான் பென்ஷன் வாங்குவேன். ஸோ இப்போ இந்த 20 இயர்ஸ்க்கு பென்ஷன் வாங்குறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு எவ்வளோ வேணுன்றதை நான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுவேன். 1000 2000 3000. இப்போ வந்து எனக்கு 5000 வேணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு பென்ஷன் வந்து 60 ஏஜ்லேருந்து எனக்கு 5000 வேணும். ஓகேவா. பர் மந்த்துக்கு. அப்போ 1 இயருக்கு 12 மந்த்து. ஸோ மொத்தம் எத்தனை இயர்ஸ் நான் பென்ஷன் வாங்குவேன்? 20 இயர்ஸ் பென்ஷன் வாங்குவேன். கரெக்டாக. ஸோ இதுதான் என்னதுன்னா டோட்டல் அமௌண்ட், எனக்கு அந்த 20 இயர்ஸ்க்கு எனக்கு கொடுக்க போகிற அமௌண்ட்டு. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த அமௌண்ட்டை 40 இயருக்கு பே பண்ணணும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிச்சா. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ அந்த 40 இயருக்கு பே பண்ணணும் இந்த அமௌண்ட். அப்போ 1 மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஓகேவா. புரிஞ்சிச்சா. இதுவே வந்து இப்போ நான் 40 இயர்ஸ் வந்து நான் இந்த ஸ்கீமில் ஜாயின் ஆகிறேன். ஏன்னா லிமிட் 40 இயர்ஸ் தானே. ஸோ 40 இயர்ஸில் வந்து ஜாயின் ஆகிறேன் அப்படின்னா, ஸோ அப்போ நடுவில் எனக்கு டைம் பீரியடும் இருக்கும், 20 இயர்ஸ்னு இருக்கும். அப்போ இந்த அமௌண்ட்டை 20 இயர்ஸ்க்கு நான் பே பண்ணோம் அப்படின்னா, அப்போ எனக்கு பர் மந்த்துக்கு எப்படி இருக்கும், வேல்யூ அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டைம் டியூரேஷன் எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால நான் அமௌண்ட் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது. கரெக்டாக. அதனால நான் அமௌண்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கம்மியாக பே பண்ணுவேன். ஸோ புரிஞ்சிச்சா. ஸோ இதுக்கப்புறம் இன்கேஸ் இவங்க ஆவரேஜ் எக்ஸ்பெக்டன்சி 18 வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் அதுக்கு வேல்யூ நான் வந்து இருக்கேன் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது கண்டினியூ பண்ணுவாங்க. பென்ஷன் வந்து லைஃப் டைம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அமௌண்ட்டுக்கு பே பண்ணுறது அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எந்த ஏஜில் ஜாயின் பண்ணுறோம், அந்த ஏஜ்லேருந்து 60 இயர்ஸ்க்கு எவ்வளோ டைம் பீரியட் இருக்குன்றதை பொறுத்து தான் நமக்கு என்ன பண்ணுவோம். டைம் பீரியட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா. ஸோ டைம் பீரியட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் வந்து 60 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்பான் கம்ப்ளீஷன் ஆஃப் 60 இயர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு 60 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா போய் ஒரு ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணணும். பேங்க்கில் போயிட்டு சப்மிட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பென்ஷன் வேணும், எனக்கு 60 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி பென்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நம்ம வந்து அந்த சப்ஸ்கிரைபர், அதாவது யார் வந்து அந்த என்ரோல்மெண்ட் பண்ணாங்களோ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பௌஸ்னால் என்ன, இப்போ மேலாக இருந்தால் அவங்க ஒய்ஃபுக்கு கொடுப்பாங்க, ஃபீமேல் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்பௌஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. அப்படி இல்லை ஸ்பௌஸும் வந்து
ஸ்பௌஸும் 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நாமினி ஒருத்தர் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த நாமினிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பென்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஓவராலாக. அந்த 60 இயர்ஸ் வரைக்கும் எவ்வளோ வந்து அவங்க பென்ஷன் வெல்த் அக்குமுலேட் ஆகியிருக்கோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படியே நாமினி கிட்ட பே பண்ணுவாங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைபர் மட்டும் இறந்தாங்க அப்படின்னா பென்ஷன் வந்து ஸ்பௌஸுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னா அது நாமினிக்கு போயிடும். ஓகே, 60 இயர்ஸ்க்கு அப்புறம் இறந்துட்டாங்க அப்படின்னா சேம் அதே தான். என்ன பண்ணுவாங்க, ஸ்பௌஸ் வந்து அந்த பென்ஷனை வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப் டைம் வரைக்கும். இன்கேஸ் அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னா நாமினிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்குமுலேட் பண்ண பென்ஷன் அக்குமுலேட் பண்ண அமௌண்ட்டை வந்து நாமினிக்கிட்ட கொடுத்துடுவாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ நான் 60 இயர்ஸ்க்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா வாலண்டரியாக வந்து இல்லை என்னால் இப்போ அமௌண்ட்டு பே பண்ண முடியல நான் எக்ஸிட் ஆகிக்கிறேன் அப்படின்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். நம்மளுடைய அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜுன்னு ஒன்று போட்டு சில அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது கவர்மெண்ட் கோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது 2015 இந்த ஸ்கீம் வந்து வந்துச்சு. கரெக்டாக? ஸோ அப்போ 2015 ஜூன் 1 மே 31 2016 வரைக்கும் யாரெல்லாம் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ, ஓகேவா, யாரெல்லாம் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுது கவர்மெண்ட் அப்படின்னா 50% அமௌண்ட் வந்து இப்போ மந்த்லி ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க இல்லையா சப்ஸ்கிரைபர், அதில் 50% அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் பே பண்ணும். இது எது வரைக்கும் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு மட்டும். ஓகேவா? 5 இயர்ஸ்னா 2020 வரைக்கும். ஸோ புரிஞ்சிச்சா? அப்போது 2015 2016 அந்த இயர் அப்போ தான் அது லான்ச் பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண இயரில் யாரெல்லாம் அந்த ஸ்கீமுக்குள்ளே என்ரோல்மெண்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதில் 15% வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணும். அதுதான் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? அது எத்தனை இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் தான். அதுக்கப்புறத்துலேருந்து ஃபுல் அமௌண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைபர் தான் பே பண்ணும். ஓகேவா? அந்த கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கோ கான்ட்ரிபியூஷனை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பே பண்ண அமௌண்ட்டில் ஃபுல்லாக நம்மக்கிட்ட ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்லாம் வந்து டிடக்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க நீங்கள் எக்ஸிட் ஆகிறீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ இன்கேஸ் 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு சப்ஸ்கிரைபர் இறந்துடுறாரு அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னா அது அப்படியே வந்து அந்த அக்கௌண்ட் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து அவங்க ஸ்பௌஸுக்கு போயிடும். அந்த சப்ஸ்கிரைபரோட ஸ்பௌஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஏபிஒய் அக்கௌண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அவங்களுடைய அந்த ஸ்பௌஸோட நேமில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிமைனிங் பீரியட் எல்லாமே ஸ்பௌஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ October 1, 2022 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுறவங்களாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. பென்ஷன் ஸ்கீமுக்கு யார் எலிஜிபிள் இல்லை, டேக்ஸ் பே பண்ணுறவங்க. எப்போத்துலேருந்து இதை சொன்னாங்க அப்படின்னா October 1, 2022. ஓகேவா? சரி, ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ 3 ஸ்கீம். ஃபர்ஸ்ட் சுரக்ஷா பீமா யோஜனா, ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரக்ஷா பீமா யோஜனா, அதுக்கப்புறம் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதுக்கப்புறம் அடல் பென்ஷன் யோஜனா. ஓகேவா? ஸோ இதோட ஏஜ் லிமிட் 18 to 70. இதோட ஏஜ் லிமிட் 18 to 50. இதோட ஏஜ் லிமிட் 18 to 40. ஸோ இதுக்கு ப்ரீமியம் 20 rupees. ஆக்சிடெண்ட்டுக்கு 20 rupees கட்டினா போதும். நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ப்ரீமியம் அப்படின்னா 436. ஓகேவா? ஓகேவா?
ஸோ இதுலேயும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெனிஃபிட் வந்து 2 lakh வந்து நமக்கு பே பண்ணுவாங்க ஏதாச்சும் டெத்து இல்லை ஆக்சிடெண்ட் அப்படின்னா. ஸோ இதுலேயும் ஜீவன் ஜோதியிலையும் நமக்கு என்ன பண்ணுவாங்க 2 lakh பே பண்ணுவாங்க. இதில் பென்ஷன் வந்து மினிமம் 1000லேருந்து 5000 வரைக்கும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா பென்ஷன் வரும். நம்ம அது எவ்வளோ மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோன்றதை பொறுத்து நமக்கு பென்ஷன் கிடைக்கும். ஸோ இது 3மே வந்து லான்ச் பண்ணாங்க May 9, 2015. ஓகேவா? 10 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதில். கரெக்டா? ஸோ இவ்வளோதான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கொஷின்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எந்த ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா விஸ்வகர்மா ஸ்கீம் பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடாக ஒரு 2-3 கொஷின்ஸு, அதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் PM விஸ்வகர்மா ஸ்கீமில் எவ்வளோ லோன் அமௌண்ட் தராங்க, அதாவது லோன் கிரெடிட் கொலேட்ரல் ஃப்ரீ கிரெடிட் கொடுக்காங்க. அதில் வந்து 2 ட்ரான்ச்சாக கொடுக்குறாங்க இல்லையா, அது எவ்வளோ கொடுக்குறாங்க. செகண்டு விஸ்வகர்மா யோஜனாவை எப்போ லான்ச் பண்ணாங்க, ஓகேவா. தேர்டு விஸ்வகர்மா யோஜனாவில் 3 மினிஸ்ட்ரிஸ் வரும், அது என்னென்ன மினிஸ்ட்ரிஸ், ஓகேவா. ஸோ இந்த 3 கொஷினுக்கான ஆன்சரையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, அகைன் போய்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. ஓகேவா. தேங்க்யூ ஆல்.